வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க வரோம்னா, தமிழ் நடிகர்கள் விருப்பமே இல்லாமல் நடித்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச தமிழ் திரைப்படங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்கள் இந்த வீடியோவில் நம்ம முதலாவது பார்க்க போகிற நடிகர் கமல்ஹாசன் அவர்கள். கமல்ஹாசன் அவர்கள் ஜிவிஎம் இயக்கத்தில் வேட்டையாடு விளையாடு திரைப்படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தார். இந்த திரைப்படத்தில் நடிக்க கமல்ஹாசன் அவர்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலையா. ஏன்னா இந்த திரைப்படத்தில் நிறைய சீன்ஸை மாண்டேஜாக தான் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் ப்ரொடியூசர் சொன்ன ஒரே காரணத்தினால இந்த திரைப்படத்தில் கமல்ஹாசன் அவர்கள் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கமல்ஹாசன் அவர்களுக்கு விருப்பமே இல்லாமல் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்தாலும் கமல்ஹாசன் அவர்கள் கெரியர்ல முக்கியமான திரைப்படம் வேட்டையாடு விளையாடு திரைப்படமும் இருக்கு. கமல் சாருக்கும் படம் ஓடுங்கிற நம்பிக்கை இல்லை ஆரம்பத்துல இருந்து. ஓகே ஓகே அவர் நியூயார்க் போனதுல இருந்தே எனக்கு ஃபோன் பண்ணுவார், நீ நல்லவன்டா, என்னை நடக்க வச்சே படம் எடுக்கிறாங்க, இது படம் எடுக்கிறாங்களா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல அப்படின்னாரு. இல்லை சார் இருந்தாலும் எடுப்பான் படம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு நான் அவன் நம்பி தான் உள்ளே இறங்கினேன். நிச்சயமாக நல்ல படம் எடுத்துருவார் சார் அப்படின்னு. இல்லைப்பா நீ என்னமோ சொல்கிற, நீ ஏறி கிளம்பி வா, உன் பணம் நீங்கள் விரையும் பாரு. என் மேலே உள்ள நம்பி ஒரு அன்புல தான். இல்லை சார் அவன் எடுப்பான் சார்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் நான் பண்ணேன் அவருக்காக. அதில் அவர் பயங்கர ஹாப்பி. அவரை வி லுக்ட் ஆஃப்டர் ஹிம் அஸ் அ லெஜெண்ட் இன் நியூயார்க். இஸ் அ லெஜெண்ட், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. இஸ் அ மோஸ்ட் டேலண்டட் ஆக்டர் இன் தி வேர்ல்ட். அதனால தான் உலக நாயகன். அடுத்து இந்த வீடியோவில் பார்க்க போகிற நடிகர் விஜயகாந்த் அவர்கள். விஜயகாந்த் அவர்கள் ஆர்கே செல்லுமணி இயக்கத்தில் புலன் விசாரணை திரைப்படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தார். புலன் விசாரணை திரைப்படம் வெற்றி அடையுங்கிறது விஜயகாந்த் அவர்களுக்கு நம்பிக்கையே இல்லையா. ஏன்னா இந்த திரைப்படம் அந்த காலகட்டத்தில் இந்த திரைப்படம் கொஞ்சம் புதுசாக இருந்திருக்கு, யாருக்குமே புரியாதுன்னு விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த திரைப்படத்தோட கதை விஜயகாந்த் அவர்களோட நண்பர் விக்ராவி ராவுத்தருக்கு பிடிச்சிருந்ததுனால இந்த திரைப்படத்தில் விஜயகாந்த் அவர்கள் நடிச்சிட்டு இருந்தாங்க. என்னதான் விஜயகாந்த் அவர்களுக்கு விருப்பமே இல்லாமல் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்தாலும் அன்றைய காலகட்டத்தில் விஜயகாந்த் அவர்களோட அதிக வசூல் செய்த திரைப்படம் இந்த புலன் விசாரணை திரைப்படம் தான். ஒரு கட்டத்தில் விஜயகாந்துக்கு அந்த கதை பிடிக்கல அப்படின்னா ராவுத்தருக்கு பிடிச்சிருக்குன்னா அதுக்காகவே நடிப்பாராம். அப்படி ஒரு கதையை சூஸ் பண்ணிட்டாரு ராவுத்தர். சூஸ் பண்ணிட்டாருல, இவர் தான் எழுதின கதை. ஒரு இயக்குனரை கண்டுபிடிச்சிட்டாரு, மிக திறமையான இயக்குனர். அந்த இயக்குனரை எல்லாரும் அழகழிக்கிறாங்க. இவர் இந்த திறமையான ஆளு, விஜயகாந்துக்கு மிக பொருத்தமான டைரக்டர் அப்படின்னு சொல்லி கதையை சொல்ற. விஜயகாந்துக்கு ஒரு அரை மனசோடே இருக்குது. சரி ராவுத்தர் சொல்லிட்டாருங்க. ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போது அந்த இயக்குனருக்கும் விஜயகாந்துக்கான முரண்பாடு நிறைய ஏற்பட்டு பல சமயங்களில் ஷூட்டிங்கே தடைப்பட்டு போகுது. அப்போ போய் அந்த டைரக்டரை போய், சார் என்ன சார் இது மாதிரி பண்றாரு ஒரு ராவுத்தர்கிட்ட சொன்ன மாதிரி, நீ சும்மா இருந்துட்டு ஒரு கட்டத்துல போய் அதட்டாரா, என்ன நீ நினைச்சிட்டு இருக்க, அப்ப எனக்கு மதிப்பு கொடுக்க மாட்டியான்னு. இல்லை நண்பா நான் பண்றேன், நான் நீ பண்ணு, இது தப்பான படம் ஆயிடுச்சுன்னா நான் அதுக்கான பதிலை சொல்றேன், அதுக்கான பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது தான் விஜயகாந்துடைய கேரியரில் மிகப்பெரிய ஒரு இட்டை கொடுத்த புலன் விசாரணை. அந்த டைரக்டர் தான் ஆர்கே செல்லுமணி. அடுத்ததான் பார்க்க போற நடிகர் கார்த்தி அவர்கள். கார்த்தி அவர்கள் விக்ரமன் இயக்கத்தில் உன்னிடத்தில் என்னை கொடுத்த திரைப்படத்தில் நடிச்சுட்டு இருந்தாரு. இந்த திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு கார்த்தி அவர்கள் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. காரணம், இந்த திரைப்படம் மாதிரியே முன்னாடி நடிச்ச கார்த்தி அவர்கள் நடிச்ச திரைப்படம் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருந்துச்சு. அதனாலே இந்த திரைப்படத்து மேல பெரிய விருப்பமே இல்லாமல் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா கார்த்தி அவர்கள் கெரியர்ல மிக முக்கியமான மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச திரைப்படமா இந்த உன்னிடத்தில் என்னை கொடுத்த திரைப்படம் அமைஞ்சிருந்துச்சு. அவருக்கு பிடிக்காத படம் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு அவர் பிடிக்காத படம் தெரியுமா? உன்னிடத்தில் கொடுத்தேன் பிடிக்காது. எப்படியா? ஷூட்டிங் நடக்கும் போதெல்லாம் என்னை கூப்பிட்டு, ரமேஷ்கண்ணா இப்படி சொல்லுங்க விக்ரம் கிட்ட, இப்போதான் ஒரு படம் அதே ஒரு படம் பண்ணி பிளாப் ஆகி உட்கார்ந்துருக்கிறேன் நான். எந்த படம்? நந்தவனை தேர்வு. அது கிட்டத்தட்ட இதே கதை சார். ஆனா லவ் லாஸ்ட்ல வேற மாதிரி மாறிடும், அதனால பிளாப். ஒரு சீன் எடுக்கும்போது ரமேஷ்கண்ணா சொல்ல மாட்டீங்களா, நீங்க ஓடாத படத்தில் நடிக்க வைக்கிறீங்களா? இந்த வீடியோல நம்ம அடுத்ததான் பார்க்க போற நடிகர் விவேக் அவர்கள். விவேக் அவர்கள் மித்ரநாத் ஜவஹர் இயக்கத்துல உத்தமபுத்திரன் திரைப்படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. இந்த திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு விவேக் அவர்களுக்கு சுத்தமா விருப்பமே இல்லை. தனுஷ் சொன்ன ஒரே காரணத்தினால இந்த திரைப்படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் சொன்ன காரணம், அவருக்கு பெருசா காமெடி ஸ்கோப் இந்த படத்துல இல்லைன்னு சொல்லியிருந்தாரு. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் விவேக் அவர்களோட காமெடிக்காக இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருந்துச்சு. நடிக்கும்போது விரும்பாம நடிச்ச ஒரு படம் இருக்கு, ஆனா அது பெரிய ஹிட் ஆச்சு. அது தனுஷுக்கு தான் அந்த கிரெடிட். அது என்ன படம்? அது உத்தமபுத்திரன். அடுத்ததா பார்க்க போற நடிகை சரண்யா பொன்வண்ணன். இவங்க வேல்ராஜ் இயக்க வேலையில்லா பட்டதாரி திரைப்படத்துல நடிச்சுட்டு இருந்தாங்க. இந்த திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு சரண்யா பொன்வண்ணன் அவர்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. ஆனா தனுஷ் சொன்ன காரணத்தினால இந்த திரைப்படத்துல நடிச்சுட்டு இருந்தாங்க. இந்த திரைப்படத்துல அவங்க என்னதான் விருப்பமே இல்லாம நடிச்சிருந்தாலும் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் சரண்யா பொன்வண்ணன் அவர்கள் தான். திரைப்படம் வெளியானதுக்கு அப்புறம் பல பேர் சரண்யா பொன்வண்ணன் அவர்களோட நடிப்பை பாராட்டியிருந்தாங்க. விஐபி நடிக்கும்போது இதெல்லாம் ஒரு ரோலு, இது வேற என்னை கூப்பிட்டுருக்காப்புல, டெய்லி கூப்பிட்டு என்னத்துக்கு என்ன இந்த படத்தில் போட்டிங்க,
எதுக்கு இந்த படத்தில் போட்டிங்க? அது வெயிட் பண்ணுங்கள் மேடம், படம் முடிஞ்சு பாருங்கள் மேடம், சும்மா இருங்க தனுஷ், என்ன இந்த படத்துக்கு கூப்பிட்ருக்கே கூடாது. எது கூப்பிட்டீங்க இந்த ரோலுக்கு? பெருசாக வீட்டில் வேற வந்து கதை சொன்னீங்க. அவர் வீட்டில் வந்து கதை சொல்லும்போது எனக்கு ஃபோன் பண்ணி, நான் வீட்டில் வந்து கதை சொல்கிறேன், எனக்கு நீங்கள் சாப்பாடு சமைச்சு போடுறீங்களா, இப்படிலாம் பண்ணி அவ்வளோ பண்ணி சாப்பிட்டு பயங்கரமாக எனக்கு கதை சொல்லி எனக்கு பயங்கர ஒரு பாட்டு இருக்குன்னு சொன்னோன்னே எனக்கு இவ்வளோலாம் சொன்னார். ஒரு சீனும் காணோம். இதெல்லாம் ஒரு படமா? இப்படி தான் நடித்தேன். இந்த வீடியோவில் நம்ம கடைசியாக பார்க்க போகிற நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள். இவங்க விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் 400 ரவுடிதான் திரைப்படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தபோது விஜய் சேதுபதி அவர்களுக்கு 400 ரவுடிதான் கதை கொஞ்சம் கூட பிடிக்கலையா. ஆனால் விக்னேஷ் சிவன் இதுக்கு முன்னாடி இயக்குன போடா போடி திரைப்படம் விஜய் சேதுபதி அவர்களுக்கு பிடிச்சிருந்ததுனால இந்த திரைப்படமும் அதே கதையில் இருக்கிறதுனால ஒரே காரணத்தினால இந்த திரைப்படத்தில் நடிச்சு கொடுத்துருக்காரு விஜய் சேதுபதி அவர்கள். நானும் வரும் கதை எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஓகே, ஆனால் எனக்கு போடா போடி பிடிச்சது. ராம்தார் முதல்ல சொன்ன வெர்ஷன் வேறு. ஆக்சுவலாக ராம் சார் சொல்லும்போது தூங்கிட்டேன். நான் போயிட்டு ரொம்ப கொட்டாயிலும் தூங்குற மாதிரி இருக்கு. ஆனால் நான் விக்கிட்ட நடிக்கிறேன்னு சொன்னேன். சரி, ஏன்னா அது முழுக்க முழுக்க போடா போடியோட ஒர்க்கோட எஃபெக்ட் தான். அது வந்து ஒரு டைரக்டர் இப்படி சிந்திச்சு இப்படி எடுக்கிறார்ல அப்படின்னா